பாருங்கள், நம்மளுடைய கஸ்டமர் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, ஹெல்த் மிக்ஸ் எப்படிங்க செய்யறது, நான் செஞ்சேன் ரொம்ப கெட்டியாகிடுச்சின்னெல்லாம் கேட்டிருந்தாங்க. நான் இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தில் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஹெல்த் மிக்ஸு தண்ணியில் நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா இன்னும் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. முதல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு. நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுப்பு நல்லா ஆன் பண்ணியாச்சு. அப்படி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வைக்கக்குள்ளே கொஞ்சம் தண்ணியாக தாங்க வைக்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நல்லா கல் மாதிரி கெட்டியாக ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், அதை கொதிக்க கொதிக்க பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாகுதுன்னு. இந்த மாதிரி தாங்க வரும். சரிங்களா? இந்த மாதிரி செஞ்சு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கண்டிப்பாக கொதிக்க விட்டு தான் ஆகணும். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 கல்லுப்பு கொஞ்சோண்டு சேர்த்திக்கோங்க. எப்பயுமே சால்ட் உப்போட கல்லுப்பு சேர்த்துங்க, அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முதல்ல பொங்கி வந்த உடனே சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு 7 மினிட்ஸ் நான் கொதிக்க வச்சேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாருங்கள், நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்காதுங்க, லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த நீங்கள் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுவே உங்களுக்கு சால்ட்டு போட்டு பிடிக்கலன்னா காய்ச்சின பாலை இது கூட மிக்ஸ் பண்ணி நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு குடிச்சிக்கலாங்க. இல்லையா இது கூட தயிரோ மோர் இந்த மாதிரி கலந்து குடிச்சிக்கலாம். நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே இதாங்க. நாங்கள் தயிர் மோர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். பட் ஆனால் எங்கள் பசங்களுக்கு மட்டும் பாலும் நாட்டு சக்கரையும் கலந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தவொடனே ஈவினிங் இதை தாங்க கொடுப்போம். அவங்க ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.